தாய்மார்கள, பெரியோர்கள, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். இன்று வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயரின் பிறந்த நாளான இன்று திராவிட உரிமைக்கு உறுதி ஏற்போம். தென்னிந்தியாவில் முதலாக 110 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்ப்பனர் அல்லாத இயக்கம் உருவாவதற்கு மிக முக்கிய தலைவர்கள் மூவர்: சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் சி. நடேசனார் அவர்கள். சமூக மாற்றத்திற்காக சரித்திரம் படைத்த இயக்கம் இந்த இயக்கம். 1916 அதற்கு அரசியல் வடிவம் தந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயர் பெற்றது. சர்பிடி தியாகராயர் ஒரு பெரு வணிகர். தனது வருவாயில் பெரும் பகுதியை பொது தொண்டிற்கு செலவழித்து ஈதல் இசைப்பட வாழ்ந்த பெருமகனார். இன்றைய இளைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேர்தலில் அவர் கண்ட அந்த திராவிட இயக்கம் ஜஸ்டிஸ் கட்சி என வெகு மக்களால் பெரிதும் அழைக்கப்பட்டு வெற்றி பெற்ற நிலையில் அவரை ஆட்சி பொறுப்பேற்க வெள்ளைக்கார கவர்னர்கள் விரும்பி அழைத்த போது அந்த பதவியை தான் ஏற்க மறுத்து அப்பதவியை கடலூர் சுப்பராயலு ரெட்டியார் அவர்களை ஏற்க செய்த தியாக சீலர் நமது தியாகராயர். பதவி வெறி பிடித்து படம் எடுத்தாடும் இன்றைய காலகட்டத்தில் இளைய சமூகம் இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை மாநகராட்சியின் முதல் தலைவர் தியாகராயர் அவர்கள். பார்ப்பனர் அல்லாதர் கொள்கை வெளியிட்டு தமது மக்களுக்கு சமூக நீதியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் தியாகராயர். ஆரிய திராவிட உரிமை போரில் முதல் முழக்கத்தை படைத்தவர் இவர். நன்றி மறக்காது நமது மூத்தோர் முன்னோடிகள் அமைத்த உரிமை மாளிகையை பாதுகாப்பதும் புதுப்பிப்பதும் மட்டுமல்ல, அதனை மேலும் வலுவோடும் பொலுவோடும் காத்து கடமையாற்ற சூளுரைப்போம். தந்தை பெரியார் என்ற பகுத்தறிவு பகலவன் நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கத்தினை இணைத்து திராவிடர் கழகமாக 1944 உருவாக்கினார். அதன் அரசியல் அணி அங்கம்தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, திக என்ற இரட்டை குழல். இன எதிரிகள் உயர்த்தி பிடிக்கும் மதவெறி, ஜாதிவெறி அரசியல் ஆதிக்கத்தை விரட்டி அடிக்க உறுதியேற்போம். வென்று காட்ட வீறு கொண்டு உழைப்போம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் ஊழல் அம்பலம். செலவு கணக்கில் வராத ரூபாய் 54,282 கோடி முறைகேடு. 15 அமைச்சகங்கள் செலவுக்குரிய ஆவணங்களை வழங்க முடியாமல் தவிப்பு. நம் வேறான நீதி கட்சிக்கு நீர்வார்த்து வளர்த்த தந்தையாம் வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் அவர்களின் பிறந்த நாள். மாநகராட்சி மன்ற தலைமை பொறுப்பில் இருந்து சென்னையின் தொடக்க கால வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர். எவர் மீதும் வெறுப்புணர்வை காட்டாத பண்பிற் சிறந்தவர். பார்ப்பனர் அல்லாதாரின் உரிமைகள், கல்வி வளர்ச்சி ஆகியவற்றுக்காக தியாகராயர் ஆற்றிய பணிகள்தான் இன்றும் நம்மை இயக்கும் திராவிட மாடல். அதன் பயணம் மேலும் உறுதியோடும் தொடரும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வெள்ளுடை வேந்தரை போற்றுவோம் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. சர்பிடி தியாகராயர் நீதி கட்சியின் மூத்த தலைவராகவும் சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைத்தவராகவும் போற்றப்படுபவர். நீதி கட்சியின் வரலாற்றில் அவரின் பங்களிப்பு மிக மகத்தானது. 1916 ஆண்டு நவம்பர் 20 டாக்டர் டி.எம். நாயர், டாக்டர் டி. நடேசனார் ஆகியோருடன் இணைந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவித்தவர். பார்ப்பனர் அல்லாத மக்களின் கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அரசியல் உரிமைகளுக்காக போராடுவதே இக்கட்சியின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர். வெள்ளுடை வேந்தர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட சர்பிடி தியாகராயர் அவர்களை பற்றி இன்றைய தலையங்கத்தில் பல்வேறு செய்திகள் வந்துள்ளன. அவர் எவ்வாறு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு உழைத்தார், அதற்கு காரணமான செய்திகள் என்ன என்பதை இன்றைய தலையங்கத்தில் வந்துள்ளது. வெள்ளுடை வேந்தர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட சர்பிடி தியாகராயர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சர்பிடி தியாகராயருக்கு நேர்ந்த கசப்பான அனுபவம் தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாகவும், அவர் ஏன் தீவிரமாக பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை தொடங்கினார் என்பதற்கான பின்னணியாகவும் கருதப்படுகிறது. ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சர்பிடி தியாகராயர். கபாலீஸ்வரர் கோவிலின் குடமுழுக்கு பணிகளுக்காக ரூபாய் 10,000 அந்த காலத்தில் மிக பெரிய தொகை நன்கொடையாக வழங்கியவர். ஆனால் கோவிலுக்காக பெரும் நிதியை வழங்கிய தியாகராயரை அவர் பார்ப்பனர் அல்லாதார் என்ற ஒரே காரணத்திற்காக
குடமுழுக்கின் போது அமைக்கப்பட்டிருந்த விழா மேடையில் அமர அவர் அனுமதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சியில் அவருக்கு கீழ் பணியாற்றிய சிப்பந்திக்கு பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்தால் மேடையில் இடம் கிடைத்தது. கோவிலின் வளர்ச்சிக்கு நிதி வழங்கிய ஒரு தலைவரை, மாநகராட்சி தலைவரை ஜாதி ரீதியாக படிநிலையை காரணம் காட்டி ஒதுக்கியது அவரை மிகவும் பெரிதும் காயப்படுத்தியது. இந்த அவமதிப்பு வெறும் தனிநபர் அவமதிப்பாக அவர் பார்க்கவில்லை. சமூகத்தில் மிக பெரிய அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் இருப்பவருக்கே இந்த நிலை என்றால் பார்ப்பனர் அல்லாத சாமானிய மக்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று அவர் சிந்திக்க தொடங்கினார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பார்ப்பனர் அல்லாதோரின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக போராடும் வெள்ளுடை வேந்தராக மாறினார். அவரின் பிறந்த நாளான இன்று அவர் தூக்கி பிடித்த சமூக நீதி கொடியை மேலும் தூக்கி உயர்த்தி பிடிப்போம் என்று சூளுரைப்போம் என விடுதலையின் தலையங்கம் விரிவாக எழுதியுள்ளது. ரயில்வேயில் 29,600 பணியிடங்களை குறைக்க முடிவு. தென் மாநில மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். வெளிநாட்டு நிதியுதவி சட்ட திருத்தம். ஜூன் 28 நாடு தழுவிய உண்ணாநிலை போராட்டம் என திமுக எம்பி வில்சன் அறிவிப்பு. மேற்கு வங்க மாநிலத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ள 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் விரிவான விளக்கங்களை அளித்துள்ளது. ஆந்திராவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு அதிரடி உத்தரவு. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நடைபெற்ற பெரியாரியல் பயிற்சி முகாம் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நிகழ்த்திய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. கொடைக்கானல் ஏரிச்சாலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சி. உடன் ஒளிப்படம் எடுத்தும் கை குலுக்கியும் பொதுமக்கள் உற்சாகம். மேற்கு வங்க முதல் கட்ட தேர்தல் நடைபெற்ற 152 தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும் என மம்தா நம்பிக்கை. ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 எம்பிக்களின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு மாநிலங்களவை தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளது. ஒரு மொழியை அழிப்பதற்கு வாளோ துப்பாக்கியோ தேவையில்லை. ஓர் இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை மாற்றினால் போதும். ஓர் அரசாணையின் ஒரே வரியில் லட்சக்கணக்கான மனித உரிமைகள் மௌனமாக மரணிக்கின்றன. ஹிந்தி மயமானது வானிலை மையம். டிஜிட்டல் உலகின் வழியாக நுழையும் புதிய ஆபத்து. மார்பு பகுதியில் இருந்து 5 கிலோ புற்றுக்கட்டி அகற்றம். டைட்டானியம் உலோகத்தாலான விலா எலும்பு பொருத்தம். அரசு மருத்துவர்களின் புதிய சாதனை. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சேர்க்கை. அதிகாரிகள் தகவல். தமிழ்நாட்டில் +2 தேர்வு முடிவுகள் மே மாதம் வெளியாக உள்ள நிலையில் சென்னையின் முன்னணி தனியார் கல்லூரிகள் 2026-2027 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகளில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன. மதிப்பெண்களை தாண்டி மாணவர்களின் தனித்திறமைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. விசாரணை நீதிமன்றங்களில் 3.5 கோடி குற்றவியல் வழக்குகள் தேக்கம். உச்ச நீதிமன்ற நீதிபதி M.M. சுந்தரேஷ் பதிவு. பஞ்சாப் ஆட்சியை கலைக்க பாஜக போட்ட திட்டம் பலிக்கவில்லை. கட்சி மாறிய ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்களின் திட்டம் தோல்வி. 24,000 ஆண்டுகள் உறைந்து கிடந்த ஷாம்பி புழுவை உயிர்ப்பித்த விஞ்ஞானிகள். கொலம்பியாவில் பேருந்தில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் 38 பேர் காயமடைந்துள்ளனர். ஏப்ரல் 29 புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியில் நமது பெரியார் புத்தக நிலையத்தில் ரூபாய் 740 மதிப்புள்ள 8 புத்தகங்கள் சிறப்பு தள்ளுபடியில் ரூபாய் 550க்கு கிடைக்கும். இச்சலுகை 30/4/2026 வரை மட்டுமே. தமிழ்நாட்டில் கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே மின்சார தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. வழக்கமாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மின் தேவை அதிகரிப்பது இயல்பு என்றாலும் இந்த ஆண்டு மின் நுகர்வு ஏற்கனவே 21,000 மெகாவாட் என்ற வரலாற்று சாதனை அளவை தாண்டி உள்ளது. பயன்பாடற்ற எண்ணெய் கிணறுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய திட்டம். IIT மெட்ராஸ் மற்றும் ONGCயின் புதிய முயற்சி. தமிழ்நாட்டில் நிலவி வரும் கடும் வெயிலுக்கு மத்தியில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பெய்வதற்கான சாதகமான சூழல் உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தில் இருந்து மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக செம்பூண்டி தேக்கத்திலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணீர் திறப்பு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை சீர்குலைத்த பிறகு ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட VPG ராம்ஜி திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படாததால் வேலைவாய்ப்பு உறுதி திட்ட தொழிலாளர்கள் 1 மாதமாக வேலை இழந்துள்ளனர். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது பாஜகவின் ஆரவாரங்கள் அடங்கிவிடும் என தேர்தல் பரப்புரையில் மம்தா தெரிவித்துள்ளார். சர்பிடி தியாகராயருக்கு திராவிட மாடல் ஆட்சி மாலையிடும். அந்த மாலைதான் மீண்டும் ஸ்டாலின் கோட்டையில் என்பதற்கான அடையாளம்.
சென்னை கோட்டை திமுக கூட்டணிக்கு, மணக்கோட்டை மற்ற அணிகளுக்கு என சர்பிடி தியாகராயர் சிலைக்கு மாலை அணிவித்து செய்தியாளர்களிடம் தமிழர் தலைவர் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.